ஜனநாயக ஆட்சி முறையை வழிநடத்துகிற தார்மீக தகுதி இந்த ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறதா? 3 பேர் கொண்ட எலெக்ஷன் கமிஷன் தேர்வு கமிஷனில் சிஜிஐ ஏன் நீக்குகிறீர்கள்? 2021 சென்சஸ் ஒத்திவைக்கப்பட்டது. அது 2027 என்று அறிவித்துக் கொண்டார்கள். 2031 அறிவிக்கப்பட வேண்டிய சென்சஸ் 2027 என்று ஏன் அறிவிக்கப்பட்டது? அதற்கும் ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சிகளின் வாயை அடக்குவதன் மூலம் தங்களை தற்காத்துக் கொள்ள முயலுகிற முயற்சி காலத்தால் தோற்கடிக்கப்பட்டுவிடும். எலெக்ஷன் ரிஃபார்ம்ஸ் என்ற அடிப்படையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் சில கருத்துக்களை முன்வைக்கிறேன். சுதந்திர இந்தியாவில் நடைபெற்ற தேர்தல்களின் ஒட்டுமொத்த அனுபவங்களில் கிடைத்த பாடங்களை படிப்பினையாக கொண்டு இது பற்றி சிந்திக்க ஆட்சியாளர்கள் விரும்புகிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை. தேர்தல் அனுபவங்கள் பல்வேறு பாடங்களை புகட்டி இருக்கின்றன. முதலில் செய்யப்பட வேண்டிய சீர்திருத்தம் ஜனநாயகத்தை மெய்யாகவே நேசிக்கிறவர்களாக இருந்தால் வாக்களிக்கிற வாக்காளர்களின் வாக்கு சதவீதத்திற்கு அடிப்படையில் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையை கொண்டு வந்தால்தான் மெய்யான ஜனநாயகம் நிலைக்கும். இந்தியா முழுவதும் வாக்களிக்கிற மக்கள் எந்த கட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள், எவ்வளவு வாக்களித்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் எம்பி எம்எல்ஏக்களுக்கான எண்ணிக்கை தீர்மானிக்கிற முறையில் தேர்தல் முறை திருத்தி அமைக்கப்பட வேண்டும். இது மிக மிக அவசியம் என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஆனால் ஆட்சியாளர்களுக்கு இதில் அக்கறை இல்லை என்பதை எதிர்த்தரப்பு என்பதால் வெறும் குற்றச்சாட்டுக்காக சொல்லவில்லை. கடந்த 11 ஆண்டு காலம் ஆட்சியாளர்களின் ஆட்சியில் கிடைத்த விவரங்கள் என்பது இவர்களை பற்றி நல்ல அபிப்பிராயத்தை தோற்றுவிக்கவில்லை. அதற்கு நான் குறிப்பாக குறிப்பிட விரும்புவது, முதல் தவறு எங்கே தொடக்கினீர்கள்? ஜனநாயக ஆட்சி முறையை வழிநடத்துகிற தார்மீக தகுதி இந்த ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறதா? இருக்கிறது என்றால் 3 பேர் கொண்ட எலெக்ஷன் கமிஷன் தேர்வு கமிஷனில் சிஜிஐ ஏன் நீக்குகிறீர்கள்? என்ன நோக்கம்? எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கேட்டார்கள் 4 கேள்விகள். அவ்வளவும் அர்த்தமுள்ளவை. ஆட்சியாளர்கள் பதிலளிக்க வேண்டிய கடமை உள்ளது. நாட்டு மக்களுக்கு இவர்கள் கட்டாயம் பதிலளித்து தீர வேண்டும். அந்த 4 கேள்விகளுக்குள் இவர்களின் கள்ளத்தனம் அம்பலப்படுகிறது. அவர்கள் மெய்யாக ரிப்ளை செய்வார்களே. ஆனால் அடுத்து நான் குறிப்பிட விரும்புவதற்கு, இவர்கள் 3 ஏற்பாடுகளை முதலிலேயே செய்து கொண்டார்கள். குறிப்பாக 2021 சென்சஸ் ஒத்திவைக்கப்பட்டது. அது 2027 என்று அறிவித்துக் கொண்டார்கள். 2031 அறிவிக்கப்பட வேண்டிய சென்சஸ் 2027 என்று ஏன் அறிவிக்கப்பட்டது? அதற்கும் ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. அடுத்து பார்த்தீர்களே ஆனால் எலெக்ஷன் கமிஷனில் அவருடைய தலைவர் 2029 வரை பதவி வகிக்க தகுதியற்றவராக பார்த்து நியமித்துக் கொண்டார்கள். 29 தேர்தல் முடிகிற வரை இதே தலைவர் நீடிக்க வேண்டும் என்று விரும்பி ஏற்பாடு செய்து கொண்டார்களே. இதுவெல்லாம் எவ்வளவு கள்ளத்தனம்! ஏன் இந்த ஏற்பாட்டை இவர்கள் செய்தார்கள்? இது குறித்து நாட்டு மக்களுக்கு பதிலளிப்பார்களா? பதிலளிக்க இயலாது. ஏனென்றால் அவருடைய உண்மையில் நேர்மை இல்லை என்பதுதான். ஏன் இவர்கள் ஜனநாயகத்திற்கு தகுதி இல்லை என்று சொல்கிறேன் என்றால், இவர்கள் படித்த பாடம், ஆட்சி நடத்துகிறவர்கள் படித்த பாடம் கோல்வால்கரிடம் RSS பீடத்தில் கற்றார்கள். RSS within what please conclude 2 minutes. Within 2 minutes I will conclude. 1 minute you are okay. இதுதான் ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குவது என்பதே இந்த முறைதான். ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சிகளின் வாயை அடக்குவதன் மூலம் தங்களை தற்காத்துக் கொள்ள முயலுகிற முயற்சி காலத்தால் தோற்கடிக்கப்பட்டுவிடும். அதைத்தான் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன்.
அவர்கள் சொல்லிக் கொடுத்த பாடம் ஜனநாயகத்தை ஏற்பதில்லை RSS. நான் சவால் விட்டு கேட்கிறேன், RSS ஜனநாயகத்தை ஏற்கவில்லை. ஜனநாயகம் அந்நிய சரக்கு, அது இந்திய சரக்கு அல்ல என்று சொல்லிக் கொடுத்தவர் கோல்வால்கர். அவரிடம் பாடம் கற்றுக்கொண்டவர்கள் ஜனநாயக அரசியல் அமைப்பை மதத்தை பயன்படுத்தி வஞ்சகமாக கபளீகரம் செய்து கொண்டார்கள். இதன் மூலம் ஜனநாயகத்தில் இருந்து கொண்டு ஜனநாயக அரசியல் அமைப்பை தகர்ப்பார்கள். அதற்காகத்தான் எல்லா வகைகளிலும் ராணுவத்திலும் ஊடுருவல், நீதிமன்றம் உட்பட அனைத்திலும் ஊடுருவிக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியா விநாச காலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது.